Welcome to Guided Globe TNPC Group 1 Preliminary Exam 2021 Max Question Answer Discussion. What is the probability of getting an even number when a die is thrown? Option A 1 by 6, Option B 2 by 3, Option C 1 by 2, Option D 5 by 6, Option E answer not known. ஒரு பகடை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? Option A 1 by 6, Option B 2 by 3, Option C 1 by 2, Option D 5 by 6, Option E விடை தெரியவில்லை. ஒரு டைஸ்ல இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எஸ் வந்து என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6. இதுல மொத்தம் பாசிபிள் ஈவென்ட்ஸ் டோட்டல் எவ்வளவு 6 இருக்கு. ஈவன் நம்பரா இருந்ததுன்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும் 2, 4, 6. ஸோ இதில் எத்தனை ஈவெண்ட்ஸ் மொத்தம் வருதுன்னா 3. இப்போ ப்ராபபிலிட்டி P is equal to N of A divided by N of S. ஸோ கிடைக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் 3, மொத்தம் ஈவெண்ட்ஸ் 6. ஸோ 3 out of 6 வந்து 1 by 2. ஆப்ஷன் C 1 by 2. The present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago? Option A 4:7, Option B 6:5, Option C 7:4, Option D 3:2, Option E answer not known. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? Option A 4:7, Option B 6:5, Option C 7:4, Option D 3:2, Option E விடை தெரியவில்லை. ஸோ அருண் சுரேஷ் ஏஎஸ்ன்னு வச்சுக்கலாம். அருணுடைய வயசு வந்து 24 இயர்ஸ், சுரேஷோட வயசு வந்து 36 இயர்ஸ். ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க இல்லையா, அப்போது அவங்க வயசு என்னவா இருக்கும்? 24 - 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16. அதே மாதிரி சுரேஷ்க்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும் வயசு? 28. அப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி அருணும் சுரேஷோட வயசு என்ன விகிதத்தில் 16:28. இது 4 டேபிள் வச்சிங்கன்னா 4:7. So option A 4:7. A and B together can do a piece of work in 16 days. A alone can do it in 48 days. How long will B alone take to complete the work? Option A 18 days, Option B 24 days, Option C 28 days, Option D 30 days. Option E answer not known. A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ 18 நாட்கள், பி 24 நாட்கள், சி 28 நாட்கள், டி 30 நாட்கள். இ விடை தெரியவில்லை. ஏ ஒரு பணியை முடிக்கிறதுக்கு 48 நாள் ஆகுது. அதை பி முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஏயும் பியும் சேர்ந்தா 16 நாட்கள் முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய திறமை இல்லை எஃபிஷியன்சி எப்படின்னு இருக்குன்னா ஒரு நாளைக்கு இந்த விகிதத்தினுடைய தலைகீழா இருக்கும். ஸோ 48-16 விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 3:1. அதோடைய தலைகீழ போட்டிங்கன்னா 1:3 இங்கே வரும். அப்போ ஏ பியும் சேர்ந்து 3 வேலை செஞ்சாங்கன்னா ஏ 1 செஞ்சா பி 2 சேர்ந்துருக்கணுமா? ஏ 1 செஞ்சு பி 2 செஞ்சாதான் 3 வேலை நடக்கும். அப்போ நம்ம W ஒர்க் மொத்த பணி எவ்வளவு? 48 பணி செய்யறாங்க, 48 யூனிட்ஸ். அப்போ டி எடுத்துக்கக்கூடிய டைம் எத்தனை நாட்கள் கேட்கறாங்க இல்லையா, அவங்க 48 வேலை செய்யணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாங்க. அப்ப 48 வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 24 நாட்கள் ஆகும். 24 days. ஆப்ஷன் பி 24 days. Rahul wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow length. It was 4:1. He then measured the shadow of the tree. It was 15 feet. What was the height of the tree? Option A 15 feet, Option B 30 feet, Option C 60 feet, Option D 75 feet. Option E answer not known. ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து
அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நெகலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன? ஏ 15 அடி, பி 30 அடி, சி 60 அடி, டி 75 அடி. விடை தெரியவில்லை. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹைட்டுக்கும் அதனுடைய நிழல் ஷேடோக்கும் உள்ள விகிதம் 4:1. இந்த இடத்துல அந்த மரத்தினுடைய நிழலுடைய அளவு 15 அடி. அப்போ எஸ்ன்றது நிழல் இல்லையா, ஷேடோ. ஸோ அந்த ஒரு பங்கு 15 ஃபீட்டாக இருந்தால் 4 பங்கு எத்தனை? ஒரு பங்கு 15 இருந்ததுன்னா அப்போ 4 பங்கு என்னவா இருக்கும்? 4 × 15 60. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ? அந்த ட்ரீயோட உயரம்னா 60 அடி. ஆன்சர் 60 அடி, 60 feet. 60 feet is the answer. So option C, 60 feet, 60 அடி. A shopkeeper marked the price of an article as 15% more on its cost price and then offered 15% reduction for the article. Then he got A profit, B loss, C neither profit nor loss, D profit as well as loss, E answer not known. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது ஏ லாபம், பி நட்டம், சி லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, டி லாபமாகவும் இருக்கும் நட்டமாகவும் இருக்கும், விடை தெரியவில்லை. அதாவது பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100ன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த 100 எவ்வளவு ஏத்துறேன்? 15% ஏத்தி நான் அதனுடைய குறித்த விலை மார்க்டு பிரைஸ் கொண்டு வரேன், சரியா? அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அந்த மார்க்டு பிரைஸ் ஒரு 15% ஏத்துனா, ஒரு 15 ஏத்துவனா அப்ப 115 ஆகுது. அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, விலைய திரும்ப 15% தள்ளுபடி கொடுக்குறேன். தள்ளுபடினா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ அதுல இருந்து எனக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் வரும். ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இந்த இடத்துல விலை ஏறது 15, திரும்ப அந்த வந்த விலையில இருந்து திரும்ப 15 குறையுதுன்னா அப்போ ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா இது எப்பவுமே நஷ்டம், லாஸா தான் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல நீங்க 100 எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு 10% ஏத்துறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10% ஏத்துறேன். அப்ப என்ன ஆகும்? ஒரு 10 ஏத்துறேன் இல்லையா? சோ 100ல 10% 10 ஏத்துனா 110. அப்ப திரும்ப அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா, திரும்ப ரெண்டுமே ஏத்துறதும் குறைக்கிறதும் அதே 10% திரும்ப குறைக்கிறேன். அப்ப 110. அப்ப 110 10% குறைச்சா இதுல ஒரு 10% வேல்யூ என்ன? 11. அப்ப 11 குறைச்சா, சோ 110ல 11 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 110ல 11 குறைச்சிங்கன்னா 99 99 வரும். அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ் கண்டிஷன் தான் நடக்கும். அப்போ எப்பவுமே லாஸ், நஷ்டம் நடக்கும். ஆப்ஷன் பி லாஸ். அப்போ ஒரு ஒரு விலையில இருந்து நம்ம அந்த X% ஏத்தி திரும்ப என்ன பண்றேன்? திரும்ப ஒரு வேல்யூ வரும். திரும்ப அந்த வேல்யூல இருந்து திரும்ப ஒரு X% குறைக்கிறேன்னா எப்பவுமே எனக்கு பாத்தீங்கன்னா இதுல நஷ்டம், லாஸ் தான் கிடைக்கும். அப்ப எப்பவுமே இந்த கேள்விக்கு ஆன்சர் லாஸ் தான். அது கண்டிப்பா என்னவா இருக்கும்னா, இந்த வேல்யூ செல்லிங் பிரைஸ் 100 விட குறைச்சலா தான் இருக்கும். இங்க நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் 100 விட குறைச்சலா தான் இருக்கும். இங்க எப்படி 100 விட குறைச்சலா இருக்கும்? அப்போ விலை குறையறதுனால இது நஷ்டம் தான். இங்கேயும் ஆன்சர் குறைஞ்ச 100 கீழே தான் வரும். சிம்பிளிஃபை. 4/3 plus 3/2 minus 5/3 division 30/12 minus 12/9 into minus 27/16. Option A 53/12, option B 43/12, option C 33/12, option D 13/12, option E answer not known. சுருக்கமாக கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ரூல் படி முதல்ல நம்ம டிவிஷன் பண்ணணும். அப்போ இந்த டிவிஷனை இன்டூவா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பின் வரக்கூடிய விஷயத்தை தலைகீழ போடணும்.
ஸோ இந்த டிவிஷன் இன்டூவா மாற்றும் போது பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை தலைகீழ போடணும். அப்போ இது வந்து 12/30 மாறிடுச்சு. அப்போ முதல்ல நான் டிவிஷன் முடிச்சிட்டேன். தென் மைனஸ் 12/9 இன்டூ மைனஸ் 27/16. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 5 6 ஆர் 3 டேபிள் அடிச்சிங்கன்னா அது 4. ஸோ இந்த 4/6 திரும்ப 2 டேபிள் அடிங்க, இங்கே 2, இங்கே வந்து 3. அப்போ என்னோட சம் 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3 வந்துதா? ஓகே. அடுத்தது மைனஸ் 12/9 இன்டூ, இங்கே இன்டூ பண்ணுறோம். அடுத்தது பெருக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? பெருக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் சைன் இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது. முதல்ல வந்து இதை அடிச்சிருங்க. 9 டேபிளில் 3 டைம்ஸ், 4 டேபிளில் 3, இங்கே வந்து 4. அப்போ 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3. இங்கே வந்து என்ன வருதுன்னா மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 9/4. ப்ளஸ் 9/4. இந்த 4/3 2/3 முதல்ல வந்து சப்ராக்ஷன் பண்ணிடு. இப்போ பை 3 கீழே போட்டுட்டா அப்போ 4 மைனஸ் 2 என்ன? 4 மைனஸ் 2 2. ஸோ 2/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 9/4. இந்த 3 2 4க்கு எல்சிஎம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அப்போ எல்சிஎம் 12 இங்கே போட்டிங்கன்னா இங்கே 3 × 4 இல்லையா? அப்போ 4 × 2 8, இங்கே 4 வரும். ஸோ 4 × 3 12, இங்கே 3 வரும். 3 × ஸோ 3 × 9 வந்து என்ன? 27. இதை கூட்டினீங்கன்னா இங்கே 2 × 6 இல்லையா? 6 6 × 3 18. ஸோ 18. அப்போ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா இது வந்து 18. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 53 53/12. ஆப்ஷன் ஏ. Find the value of k if 1 cube plus 2 cube so on plus k cube is equal to 44100. A 20, B 21, C 22, D 23. E answer not known. k இன் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் இருக்கக்கூடிய ஒரு தொடர். அப்போ இதோட ஃபார்முலா வந்து 1 cube plus 2 cube plus k cube so on ஃபார்முலா வந்து என்னன்னா k into k plus 1/2 the whole square. அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் ஃபார்முலா ஸ்கொயர் இருக்கு. அப்போ 441 எப்படி எழுதலாம்? 441 இந்த 441 100 பிரிச்சிருங்க. ஸோ 441ன்றது 21 ஸ்கொயர், 2 0ன்றது 10 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா k into k plus 1/2 equal to 21 into 10. அப்போ k into k plus 1 equal to 21 into 20. அப்போ இதை 20 into 21 எழுதிட்டீங்கன்னா இங்கே k ஓட வேல்யூ கண்டிப்பாக 20. அப்போ k ஓட வேல்யூ மதிப்பு என்னதான் 20. இங்கே 20 + 1 21 இருக்கு. ஸோ k 20. ஆப்ஷன் ஏ 20. If a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus so on up to 2 power 0, which of the following is true? a ஓட வேல்யூ தெரியும், b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி பெருக்குத்தொடர். அப்போ இந்த இடத்துல வந்து இதை b-ய வசதியாக எழுதிக்கோங்க. 2 power 0 திரும்ப 2 power 1 கடைசியில் என்ன இருக்கும்? 2 power 63 போய் லாஸ்ட்ல 2 power 64 வருமா? ஓகே. இதில் a வந்து என்னது? a வந்து என்னது? 2 power 0 அதாவது 1 ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் காமன் ரேஷியோ ஆர்ன்றது என்னது? ஆர்ன்றது என்ன? 2 power 1 divided by 2 power 0 அதாவது இது வந்து ஈக்குவல் டு வாட்? 2. இதில் b ஓட மதிப்பெண் கண்டுபிடிக்கணும்னா bன்றது என்னது? bன்றது என்னது? Sn is equal to a into இங்க கூட்டல் இல்லையா? gp r power n minus 1 divided by r minus 1. இங்க n-ன்றது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல n-ன்றது பார்த்தீங்கன்னா இங்க 1லேருந்து 64ன்றது என்னது? 1லேருந்து 64 64 டேர்ம். இதை சேர்த்தீங்கன்னா 65 டேர்ம் இருக்கு.
ஸோ 65 டேர்ம். ஸோ பின்றது இதோட கூட்டல் இல்லையா, ஏ வந்து 1, ஆர் வந்து என்னது, ஆர் வந்து 2, ஓகே, என்னன்றது 65 minus 1 divided by ஆர்ன்றது 2 minus 1. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 2 power 65 minus 1. ஸோ நம்மளுக்கு ஏ என்ன 2 power 65 இல்லையா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 power 65 இந்த ஏ மைனஸ் 1. அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணா a minus b is equal to 1. a minus b is equal to 1. அப்போ a வந்து larger than b by 1. ஆப்ஷன் b. a ஆனது b ஐ விட 1 அதிகம். Find the missing number 3, 12, 27, 48, 75, 108 dash. So option A 147, option B 162, option C 183, option D 192, E answer not known. விடப்பட்ட எண்களை காண்க. இதுக்கு இடைவெளி எடுங்க. 3, 12, 27, 48, 75, 108. இடைவெளி எடுத்தீங்கன்னா இதுக்கு இடைவெளி என்ன 9, இதுக்கு இடைவெளி வந்து 15, இதுக்கு இடைவெளி வந்து 21, இதுக்கு இடைவெளி வந்து 27, இதுக்கு இடைவெளி என்ன 33. ஸோ இதோட இடைவெளி நான் கண்டுபிடிச்சு இங்கே சேர்க்கணும். ஸோ அடுத்த லெவல் எடுங்க. 9க்கு 15க்கு 6, 15க்கு 21க்கு 6, 21க்கு 27க்கு 6, 27க்கு 33க்கு 6. அப்போ அதே இடைவெளி இங்கே இருக்கணுமா? அப்போ அந்த அதே இடைவெளி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? ஸோ 33க்கு 6 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே 39 வரும். ஸோ 108ல் 39 சேர்க்குற ஆன்சர் தான் இங்கே வரும். ஸோ இந்த 108ல் இந்த 31 சேர்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 147. ஆன்சர் வந்து 147 இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 147. In the given number pattern, find the next term. 21 by 33, 321 by 444, 4321 by 555. அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21ல போடுறாங்க. அப்போ 21 போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்படி பாத்தீங்கன்னா 1 2, இங்க இடத்துல 1 2 3, இப்படி பார்த்தா 1 2 3 4. அப்போ ரிவர்ஸ்ல எழுதிங்கன்னா இங்க என்ன வரும் 1 2 3 4 5. ஸோ 5 4 3 2 1 எழுதியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த 4ஆல முடிச்சா இங்க 5 வச்சு இங்க கீழே எழுதணும். அங்க 5ஆல முடிக்கணும் இல்லையா, அப்ப கீழே என்ன வரும், கீழே 6ஆல 5 டைம் எழுதணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 5 4 3 2 1 by 6 6 6 6 6. If Umbel is given by the code EHLUBM, what does the code education mean? So option A இப்படி கொடுத்திருக்காங்க NEDOI UTCA, option B NEOI DUTCA, option C NEDUOITCA, option D NEODIUTCA, E answer not known. So Umbel என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படி எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? அப்ப என்ன ரூல் யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கணும். அவன் ஹம்பிள் எழுதிக்கோங்க, ஹம்பிள் எழுதிக்கோங்க. அது என்னவா மாதிரி இருக்கு, EHLUBM. இது கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக இந்த ஹம்பிளுடைய நம்பர் லைனா 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க. அப்போ இந்த 1 2 3 4 5 6 எப்படி மாதிரி இருக்குன்னா, இதுல கடைசி எடுத்துக்கிறாங்க. அப்போ 6th லெட்டர் எடுத்துட்டு கடைசி ஒன்னு எடுக்கிறாங்க. அப்போ முதல்ல இருந்து ஒன்னு எடுக்கிறாங்க. திரும்ப கடைசி யாரு 5, திரும்ப முதல்ல யார் இருக்கா 2, திரும்ப பின்னாடி யார் இருக்கா 4, அதுக்கு முன்னாடி யார் இருக்கா 3. இந்த மாதிரி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா முதல்ல 6, அப்புறம் 1, அதுக்கப்புறம் பின்னாடியில இருந்து 5, அதுக்கப்புறம் முன்னாடில இருந்து 2, அப்புறம் பின்னாடியில இருந்து 4, முன்னாடியில இருந்து 3. அப்போ எஜுகேஷன் எப்படி எழுதணும்னா இதே நம்பர் இங்க போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும். 4 5 6 7 8 9. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல லாஸ்ட் நம்பர் 9, அதோட லெட்டர் என்ன எழுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர் யாரு இ, அந்த மாதிரி எடுக்கணும். அப்போ பின்னாடி யார் இருப்பா, அடுத்தது ஓ எடுத்தா இங்க முன்னாடில இருந்து டி, அப்போ பின்னாடியில இருந்து ஐ, பின்னாடியில இருந்து ஐ, அப்போ முன்னாடியில இருந்து என்ன எடுக்கணும் யூ, அப்போ பின்னாடியில இருந்து அடுத்தது என்ன டி,
அப்புறம் முன்னாடி இருந்து என்ன சி, அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது ஒன்று தான் இருக்கு ஏ. ஸோ அப்போ ஆன்சர் என்ன NEODIUTCA ஆப்ஷன் டி. ஸோ 9-1 அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் 8வது 2வது, அப்புறம் என்ன இங்கே 7வதும் 3வதும், அப்புறம் என்ன இங்கே 6வதும் 4வது, அதுக்கப்புறம் 5வது. A hemispherical tank of radius 1.75 meter is full of water. It is connected with a pipe which empties the tank at the rate of 7 liters per second. How much time will it take to empty the tank completely? Option A 27 minutes, option B 26 minutes, option C 72 minutes, option D 62 minutes, option E answer not known. ஆரம் 1.5 மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதாக காலி செய்யலாம்? அப்போ நம்ம வால்யூம் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ இந்த வால்யூம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தண்ணி போகக்கூடிய அந்த விதம் ரேட், அந்த ரேட்ல போகுது எவ்வளவு நேரத்தில் போகுது அதை டைம், இதை சேர்த்தா தான் அந்த கணக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட்டு 7 liters per second, 7 லிட்டர் பர் செகண்ட். டைம் தெரியல டி. வால்யூம் ஃபார்முலா என்னது, வால்யூம் ஃபார்முலா என்னது இங்க ஹெமிஸ்பியருக்கு 2/3 பை ஆர் கியூப், 2/3 பை ஆர் கியூப். ஸோ பையோட வேல்யூ என்னதுங்க 22/7. 2/3 பை வந்து 22/7. இங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ரேடியஸ் என்னது 1.75 மீட்டர், ஆர் வந்து என்னது 1.75 மீட்டர். இந்த இடத்துல ஆர் கியூப் சொல்லும் போது 1.75 இன்டூ 1.75 இன்டூ 1.75. இதுல அடிப்படை 1 லிட்டர் வந்து, அதாவது 1 மீட்டர் கியூப் எத்தனை லிட்டர், 1000 லிட்டர். அப்போ 1 லிட்டர் எத்தனை மீட்டர் கியூப்னா 10⁻³ மீட்டர் கியூப். என்னோட யூனிட் மீட்டர்ல இருக்கிறதுனால நான் இந்த லிட்டர்ஸை மீட்டர் கியூப்ல மாற்றணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, இந்த இடத்துல 7, எல் இடத்துல 10⁻³ போட்டுக்கோங்க, டிவைடட் பை இந்த இடத்துல டைம். இப்போ ஆன்சர் செகண்ட்ஸ்ல வரும். ஸோ 2/3 இன்டூ இதை அடிக்க முடிஞ்சாலும் காலிச்சுங்க. 3 டேபிள் அதை அடிக்கலாமா? ஸோ 3 டேபிள் அதை அடிக்க முடியுமா? 22/7 இன்டூ 1.75 இன்டூ 1.75 இன்டூ 1.75 இன்டூ 1.75. அப்போ நம்ம டைம் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த 10⁻³ இந்த 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 வேல்யூவை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ 2/3 2/3. ஸோ மேலே வந்து 22. ஓகே 1.75 1.75 இன்டூ 1.75, கீழே வந்து இந்த 7ம் 10⁻³ இங்கே இருக்கும். ஸோ இந்த 7 10⁻³ கீழே வருமா? ஸோ 10⁻³ கீழே வர்றது மேலே போச்சுன்னா 10⁻³ மாறிடும். ஸோ 7 டேபிளில் இந்த இன்னொரு 7 இங்கே இருக்கு இல்லையா, அது இங்கே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ 7 டேபிளில் அதை அடிக்க பாருங்க. ஸோ 7 டேபிளில் 175 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 2.5 வரும். ஸோ 7 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 0.25. இதையும் அடிச்சிங்கன்னா 7 டேபிளில் இது வந்து 0.25. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆன்சர் செகண்ட்ல இருக்கு. ஓகே, ஆன்சர் நம்மளுக்கு எதில் வந்திருக்கோம், இப்போ ஆன்சர் செகண்ட்ல வந்திருக்கும். அதை நிமிடங்களா மாத்திரனா, மினிட்ஸா மாத்திரனா, ஒரு நிமிஷம் எத்தனை செகண்ட், ஒரு நிமிஷம்ன்றது 60 செகண்ட். சரிங்களா? அதே ஒரு செகண்ட் எத்தனை நிமிஷம், 1/60 நிமிடங்கள்.
அப்போது எனக்கு செகண்ட் வந்து மினிட்ஸாக மாற்றினா பை 60 போடணும். அப்போ 60 கீழே வந்துடும். 60 கீழே வந்துடும். ஸோ 2 டேபிளில் அடிங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 30. திரும்ப 2 டேபிள் அடிங்க. இது 11. இங்கே என்ன வருங்க? இங்கே 15. இந்த இடத்துல ஸோ 0.25, அதாவது 0.25 1/4 எழுதலாம். 1/4 0.25. அப்போது இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த 0.25 எல்லாமே. அப்போ இது வந்து என்னவா மாறும்னா 11 இன்ட்டு இந்த 0.25 எழுதலாம் 1/4, இன்னொரு 0.25 1/4. ஸோ இந்த 2 0 இதில் கொடுத்துட்டிங்கன்னா 175, இன்னொரு 10 வெளில இருக்கும், டிவைட் பை 3 இன்ட்டு 15. ஸோ 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இது வந்து 5 2s, இது 5 3s. ஸோ அதே 2வை இந்த 4ல் அடிச்சிங்கன்னா இங்கே கீழே 2 வந்துடும். அப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 11 இன்ட்டு 175 டிவைடட் பை இந்த 3 இன்ட்டு 3, ஓகே, 3 இன்ட்டு 3, இந்த 4 இன்ட்டு 2 வந்துடும். ஸோ இதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல கீழே 72, மேலே வந்து 1925. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 27 நிமிஷங்கள் வரும். 27 minutes. ஸோ இட் இஸ் 26.73. ஸோ நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27 நிமிடங்கள், 27 minutes. Find the LCM of x power 4 minus 1, x square minus 2x plus 1. Option A, x square plus 1 into x plus 1. Option B, x plus 1 into x minus 1. Option C, x square plus 1 into x minus 1 the whole square. Option D, x square plus 1 into x plus 1 into x minus 1 the whole square. Option E, answer not known. Me po ma kaanga. X power 4 minus 1, x power minus 2x plus 1. அப்போ x power 4 minus 1 பிரிங்க. இது எப்படி பிரிக்கலாம்னா x square the whole square minus 1 square. அப்போ a square minus b square ஃபார்முலா போட்டிங்கன்னா a plus b into a minus b. அப்புறம் திரும்ப இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப x square minus 1 திரும்ப பிரிக்கலாம். a plus b, அதாவது x plus 1 into x minus 1. ஓகே, அதே x square minus 2x plus 1ன்றது என்னன்னா a square plus b square minus 2ab, அதாவது இது x minus 1 the whole square, a minus b the whole square ஃபார்முலா. அப்போ இது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதில் பொதுவான விஷயங்கள் எழுதணும், அப்புறம் பொது இல்லாததையும் எழுதணும். அப்போது பொதுவான விஷயம் என்ன, x minus 1 இடத்துல இருக்கா, அதை முதல்ல எழுதுங்க. இதில் பெரிய பவரை போடுங்க. ஸோ பவர் 2 இருக்கு இல்லையா, அதான் எழுதணும். ஸோ காமன் டேர்ம் எழுதியாச்சு. அன்காமனாக இருக்கக்கூடியது எழுதுங்க. எல்சிஎம்ன்றது காமனும் எழுதணும், அன்காமனும் எழுதணும். ஸோ அன்காமன் என்ன, இங்கே காமன் முடிச்சாச்சு. அன்காமன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து எக்ஸ். ஸோ இதுவும் எழுதியாச்சு அன்காமன், இதுவும் அன்காமன் எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்புறம் என்னது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் டி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். The difference between simple interest and compound interest on certain sum of money for 2 years at 2% per annum is rupees 4. Find the sum of money. Option A rupees 2000, option B rupees 7500, option C rupees 10000, option D rupees 12000, option E answer not known. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4 எனில் அவற்றின் அசல் என்ன? இப்போ டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னா, 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். என்னோட டிஃபரன்ஸ் வந்து 4, ரேட் வந்து 2%. பி தான் என்னோட கேள்வி. ஸோ டி வந்து 4, பி தெரியல. ஆர் வந்து என்னது 2 by 100 the whole square. So 2 into 2 divided by 100 into 100. ஸோ 4ம் இந்த 2 2s கேன்சல் ஆகிடும். அப்போ பி என்னவா இருக்கு, பி வந்து 100 into 100 10,000. ஆப்ஷன் சி rupees 10,000, ரூபாய் 10,000.
the difference between the compound interest and simple interest acquired on an amount of rupees 18,000 in 2 years is rupees 405. Then the rate of interest per annum is option A 12%, option B 15%, option C 18%, option D 10%, option E answer not known. இரு வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ரூபாய் 405 எனில் வருட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப D is equal to T into R by 100 the whole square. D வந்து 405, D பிரின்சிபல் வந்து எவ்வளோ 18,000. R square divided by 100 into 100. இதில் மொத்தம் 3 0 அடி வாங்கிடும். ஓகே, அப்போ R square என்ன இருக்குன்னா R square is equal to 405 into 10 divided by 18. ஓகே, இது வந்து ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா 5 9 9 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது 45. ஸோ 45 எப்படி எழுதலாம்? 9 5s are 45, ரைட்? அப்போ R square, அப்போ R square என்னவா இருக்குன்னா 9 என்ன 3 square into 5 square. அப்போது என்னோட R வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3 into 5, R is 15%. ஆப்ஷன் பி 15%. A mason uses the expression 2x cube plus 16 to represent the area of the rectangular floor of a room. If they decides that the length of the room will be represented by 2 of x plus 2, then what will be the width of the room be represented in terms of x? Option A 2 of x minus 2, option B x square minus 4, option C x square minus 2x plus 4, option D x square plus 2x minus 4, option E answer not known. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x cube plus 16 என தீர்மானித்துக் கொண்டார். அதன் நீளம் 2 of x plus 2 என குறிக்கப்பட்டால் அகலமானது x இன் சார்பாக பின்வருவற்றுள் எது? ஒரு ரூம்னுடைய ஏரியா ஃபார்முலா என்னவா இருக்கும்னா லென்த் இன்டு பிரெத். அப்போ எல் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வித் தான் பிரெத் கேட்டிருக்காங்க. அப்போ பிரெத் வேணும்னா ஏ டிவைடட் பை ஏரியா டிவைடட் பை எல். ஏ என்னதுங்க 2x cube plus 16, லென்த் என்னது 2 of x plus 2. இங்க 2 பொதுவாடுங்க, x cube plus 8 divided by 2 of x plus 2. 2 அடி வாங்கிடும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா a cube plus b cube ஃபார்முலா என்னன்னா a plus b into a square minus ab plus b square. அதான் இங்க எழுத போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இது வந்து என்னது x cube plus b 8ன்றது 2 cube divided by x plus 2. அப்போ இந்த x cube plus 2 cube எழுதினீங்கன்னா x plus 2 into x square minus ab னா minus 2x plus 2 square போட்டா 4 divided by x plus 2. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x square minus 2x plus 4. ஸோ ஆப்ஷன் சி. The volume of the solid's hemisphere is 29,106 centimeter cube. Another hemisphere whose volume is 2/3 of the above is carved out. Find the radius of the new hemisphere. Option A 21.5 centimeter, option B 12 centimeter, option C 21 centimeter, option D 23 centimeter, option E answer not known. ஒரு திண்ம அரை கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர், 3/2 பங்கு என அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? ரேடியஸ் கேட்கிறாங்க புதுசு. அப்போ இருந்த வேல்யூ 2106 2/3 3/2 பங்கு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த வேல்யூ தான் புது இருக்கக்கூடிய ஹெமிஸ்பியர், அதாவது புதிய அரைக்கோளத்தின் வால்யூம். வால்யூம் ஃபார்முலா என்னது? அரைக்கோளத்துக்கு 2/3 pi r cube. அது இங்க எழுதிக்கோங்க. ஸோ 2/3 pi r cube equal to 2/3 into 29106. ஸோ 2/3 அடி வாங்கிடும். ஸோ பைனா என்னது 22/7 r cube
29106. ஸோ 22ஆம் வாய்ப்பாடில் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் என்ன வரும்னா இந்த இடத்துல 1323. ஸோ ஆர் கியூப் 1323 into 7. இங்க கியூப் இருக்கிறதுனால கண்டிப்பா 7 கியூப் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க 2 7 இருக்கும். அப்போ 7 டேபிள்ல 1323 இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வரும்னா 189 டைம் போகும். சரியா? அப்போ 1323 எப்படி எழுதலாம்? 7 into 189 into 7. திரும்ப 189 வந்து 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க 27 டைம் போகும். 27 டைம் போகும். அப்போ இதை பிரித்து எழுதிங்கன்னா 7 into 189 எப்படி எழுதலாம்? 7 into 27 into 7. ஸோ இது வந்து எதுக்கு சமம்னா 7 கியூப் 27 என்ன 3 கியூப். அப்போ என்னோட ஆர் வேல்யூ என்னவா இருக்குன்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 7 கியூப் இன்ட்டு 3 கியூப்னா என்னோட ஆர் வேல்யூ என்னது 7 into 3 கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 7 into 3 வந்து 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி. Two 10 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? Option A 156 men, option B 162 men, option C 168 men, option D 172 men. Option E answer not known. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள் முடிப்பர். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஃபார்முலால m1 d1 is equal to m2 d2. ஸோ 210 மென் எத்தனை நாட்கள்? 18 நாட்கள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஈக்குவல் டு m2ன்றது என்னது தெரியல, எக்ஸ் எத்தனை நாட்கள்? 20 நாட்கள், ஒரு நாளைக்கு 14 மணி நேரம். ஒரு 0 அடிச்சிருங்க. 7ஆம் டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 2, இங்கே வந்து 3. ஸோ 2 டேபிள் இங்கே அடிங்க. 2 டேபிளில் இந்த 2 டேபிளில் இந்த வேல்யூ அடிச்சிங்கன்னா ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா 3 into 18 into 12 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 into 2. ஸோ 2 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா இங்கே வந்து என்ன வருங்க 6 வரும். 2 டேபிள் இங்கே அடிச்சிங்கன்னா 3 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 into 9. ஸோ 162 men. So option B 162 men, 162 ஆண்கள். If 5 persons complete 5 projects in 5 days, then 50 persons complete 50 projects in dash days. Option A 5 days, option B 10 days, option C 50 days, option D 55 days, option E answer not known. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அதே ஃபார்முலா m1 d1 கீழே அவங்க செய்யக்கூடிய வேலை 5 50ன்னு வித்தியாசம் இருக்கிறதுனால by w1 equal to m2 d2 divided by w2. ஸோ 5 பேர் எத்தனை நாள்? 5 நாள். எத்தனை வேலை செய்கிறாங்க? 5 ப்ராஜெக்ட், 5 வேலை ஈக்குவல் டு எத்தனை நாட்கள்? எத்தனை பேர்? 50 நபர்கள். எத்தனை நாட்கள்? அதாவது தெரியல, எக்ஸ் எத்தனை வேலை? 50 ப்ராஜெக்ட். அப்போ 50 கட் ஆகிடும், 5 கட் ஆகிடும். எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 days. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 days. அதாவது ஏ ஆப்ஷன் 5 days, 5 நாட்கள். Find the HCF of x square y plus xy the whole square, comma x square plus xy. x square y plus xy square, comma x square plus xy ஆகியவற்றின் மீப்போவா காண்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரில் பொதுவான விஷயம் எக்ஸ் ஒய் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? ஒய் இருக்கும். அதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்யில் எக்ஸை வெளில எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? உள்ள எக்ஸு ப்ளஸ் ஒய் இருக்கும். அப்போது ஹெச்சிஎஃப்னாலே மீப்போவான்றதுன்னா பொதுவான காரணி எழுதணும். அப்போது என்ன ஃபேக்டர் பொதுவாக இருக்குது? இந்த இடத்துல இதுவும் தான் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய். மை ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய்.
Simplify 5 1 by 2 plus 3 by 4 of 8 by 9. Option A 6 1 by 4, option B 6 1 by 6, option C 6 8 by 9, option D 6 4 by 8. சுருக்குக கேட்டிருக்காங்க. அப்போ 5 1 by 2 plus 3 by 4 ஆஃப்னா அது வந்து இன்ட்டுக்கு சமம். ஸோ இன்ட்டு 8 by 9 இது அடிச்சிங்கன்னா 3 டேபிள் இங்கே 3 இங்கே 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 2. அப்போது இங்கே என்ன வந்திருக்குன்னா 5 1 by 2 plus 2 by 3. இதில் 5யும் 1 by 2வும் தனியாக எடுத்துருங்க. ஸோ 5 plus 1 by 2 plus 2 by 3. ஸோ 1 by 2 plus 2 by 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து 6. ஸோ 2 3s are இங்கே 3 2s are. ஸோ 2 2s are 4. ஸோ இந்த இடத்துல என்ன வருதுன்னா 5 plus 7 by 6. ஸோ 7 by 6 வந்து எப்படி எழுதணும்னா இந்த இடத்துல by 6 போட்டுருங்க. ஸோ 6 டேபிள் எத்தனை டைம் போகுது? ஒரு டைம் போகுது. 6 1s are 6, மீதி வந்து 1. அப்போ 5 plus 1 1 by 6. அப்போ ஆன்சர் என்ன? 5 plus 1ன்றது என்ன? 6 1 by 6. ஆப்ஷன் B 6 1 by 6. The value of a machine depreciates at 10% per year. If the present value is rupees 1,62,000, what is the worth of the machine after 2 years? Option A rupees 1,29,600, option B 1,30,600, option C 1,31,600, option D 1,31,220, ஆப்ஷன் இ ஆன்சர் நாட் நோன். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? அப்ப முதல்ல இருக்கக்கூடிய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1,62,000. ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து இதோட மதிப்பு இறங்குது. அப்ப இதோட 10% எவ்வளவு? 16200. இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல 0085 இங்க 41. இப்போ முதல் வருஷம் இந்த மாதிரி குறைச்சிட்டோம். திரும்ப இந்த மதிப்புல ரெண்டாவது வருஷமும் எத்தனை பர்சன்டேஜ் குறையுது? 10%. அது 10% என்ன? 14580. ஸோ இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்க 0, இங்க 2, இங்க 2, இங்க 1, இங்க வந்து 3, இங்க வந்து 1. 1,31,220 ரூபா. ஆப்ஷன் டி 1,31,220. A sum of rupees 48,000 was lent out at simple interest, and at the end of 2 years and 3 months, the total amount was rupees 55,560. Find the rate of interest per year. Option A 7%, option B 8%, option C 9%, option D 10%, option E answer not known. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதம் காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இதுல அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அமௌண்ட் 55,560. இதுல பிரின்சிபல் வந்து 48,000. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ வந்துடும் 7,560. என்னோட எஸ்ஐ வேல்யூ. என் என்ன இருக்கு? 2 years plus 3 months. இது இயர்ஸா மாத்திக்கோங்க. 3 months எப்படி மாத்துறது? 3 out of 12 year மாத்திக்கோங்க. ஸோ இது வந்து 2 plus 1/4. ஸோ இது எடுத்தீங்கன்னா 9/4 year. நம்ம எஸ்ஐ என் இப்போ ஆர் வந்து தெரியும், n/4 ரேட் தெரியல. ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு TNR/100. எஸ்ஐ வந்து 7560 ஈக்குவல் டு டி வந்து என்னது? டி வந்து 48,000, n வந்து 9/4 இன்டு ஆர் டிவைட் பை 100. ஸோ இதில் 2 0 அடி வாங்கிட்டோம். ஸோ 4 டேபிளில் இங்கே ஒரு 0, இந்த 0 கட் பண்ணிவிடுங்க. 4 டேபிளில் 48 வச்சிங்கன்னா இங்கே 12. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7560 டிவைட் பை 12 இன்டூ 9. ஸோ இது 9 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா இங்கே 84. ஸோ 12 டேபிளில் 84 வச்சிங்கன்னா 7. ஆர் இஸ் ஈக்குவல் டு 7%. ஆப்ஷன் ஏ 7%. Find the rate of interest if the difference between CI and SI on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20.
Option A 5%, option B 10%, option C 15%, option D 20%, option E answer not known. ரூபாய் 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி விதம் காண்க. So D is equal to P into R by 100 the whole square. இங்க D வந்து வித்தியாசம் வந்து கொடுத்திருக்காங்க 20, P வந்து 8000, R square divided by 100 into 100. 3 0 அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 0 போயிடும். R square is equal to இந்த இடத்துல 8 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 4, இங்கே வந்து இந்த 10 அடிச்சிங்கன்னா 5. ஸோ R square is equal to 20 into 5 divided by 4. 4 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே ஒரு 5 வரும். ஸோ R square is equal to 5 into 5 இருந்ததுன்னா R வந்து என்னது 5. ஸோ rate of interest is equal to 5%. ஆப்ஷன் A 5%. Find the principal on amount rupees 11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. Option A rupees 8,000, option B rupees 9,000, option C rupees 10,000, option D rupees 9,500. Option E answer not known. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் 11,800 அளிக்கும் அசலை காண்க. இப்போ வட்டி சதவீதம் வந்து 6%, எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்கான்? 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு வட்டி எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கும்? 6 into 3 n into r. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 into 6% 18% வந்திருக்கும். அப்போது எனக்கு கொடுக்கக்கூடிய பிரின்சிபல் தெரியல, ஆப்ஷன்லேருந்து பார்ப்போம். அப்போது எனக்கு இங்கே பிரின்சிபல் என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அமௌண்ட்னாலே என்ன இருக்கும்? அமௌண்ட்னாலே என்னோட பிரின்சிபலும் எஸ்ஐயும் சேர்ந்துருக்கும். அப்போது என்னுடைய பிரின்சிபல் ஆப்ஷன் சி எடுத்து பார்ப்போம். சி 10,000க்கு 18% போட்டால் என்ன வரும்? இதனுடைய 18% என்ன இருக்கும்? 10,000. ஸோ 10,000 18% என்னவா இருக்குன்னா 18,800. சரியா? அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னா 11,800 வருது. ஸோ என்னுடைய பிரின்சிபல் இதுக்கு போட்டிங்கன்னா எஸ்ஐ இவ்வளோ சேர்ந்து எனக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது? 11,800 வருது. அதுதான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன் சி rupees 10,000 தான் நம்மளுடைய பிரின்சிபல் அசல். ஸோ தேங்க்யூ.